இது பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து கேமரா. இது 1928ல மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அம்பிஷன்னு பாத்தீங்கன்னாக்கா அஹ், உலகத்துல இருக்கிற ரேரஸ்ட் கேமரா வந்து வாங்கணும். சில கேமராஸ்லாம் வந்து இப்போ தேடி பார்த்தா கூட கிடைக்காது. இந்த மாதிரி கேமராஸ் என்கிட்ட இப்போ நான் வச்சிருக்கேன். அது இப்போ ஏஐலாம் வந்தப்புறம் இந்த ஏஐயோட சில இது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ கேமராக்குள்ளே வந்திருக்கு. கேமரா வந்து வீட்டில் ஒரு கேமரா இருந்தது, அதுதான் என்னோட விளையாட்டு சாமானாகவே இருந்தது. செல்ஃபோன் ஒரு இதில் வந்து போயிட்டே இருந்தாலும் நீங்கள் ஆர்டிஸ்டிக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாக்கா கேமரால தான் எடுக்க முடியும். இப்போ வந்து எனக்கு பாலு மகேந்திரா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். காஸ்ட்லி கேமரா நல்ல படம் எடுக்கும் அப்படின்னு தான் வராங்க. காஸ்ட்லி கேமரா நல்ல படம் எடுக்காது, நீ தான் எடுக்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பது, நீங்க நிறைய கேமராமேன்ஸை பார்த்திருப்பீங்க, போட்டோகிராஃபர்ஸை பார்த்திருப்பீங்க, மூவி ஷூட் எடுக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. ஆனா கேமராக்களையே சேகரிச்சு வச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? அதுவும் 300க்கும் மேற்பட்ட கேமராக்களை இவர் சேகரிச்சு வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம கேமராக்களை சேகரிச்சு வைப்பதையே ஒரு பொழுதுபோக்கா கொண்டு இருக்கிறவர் தான் நம்ம விவேகானந்த் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எதனால சார் இந்த தூண்டுதல் உங்களுக்கு உண்டாச்சு? இந்த மாதிரி கேமராக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும், எதனால உங்களுக்கு இந்த ஆலோசனை வந்தது? சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கேமரா மேல ஒரு மோகம் இருந்தது. 5வது 6வது படிக்கும் போதே வந்து நான் கேமரா வந்து வீட்டில் ஒரு கேமரா இருந்தது, அதுதான் என்னோட விளையாட்டு சாமானாவே இருந்தது. ஸோ ஓவர் த இயர்ஸ் நான் அந்த கேமராவோடவே வளர்ந்து அப்படியே வரும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி, சின்ன வயசுல வந்து நிறைய கேமரா வாங்க முடியாது, தொட முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்த அப்புறம் நான் எதெல்லாம் வாங்க முடியல, தொட முடியலன்ற இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு கேமராவா அப்பப்போ சேர்த்து இவ்வளவு பெரிய கலெக்ஷனா வந்துருக்கு. முதல்ல நீங்க வாங்கின கேமராவை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? முதல் கேமரா நான் வாங்கினது வந்து ஆக்சுவலி காஷ்மீர் போக வேண்டியதா இருந்தது. அப்போ வந்து வீட்டில் இருந்த கேமரா வந்து ஒர்க்கால எடுத்து பார்த்தோம். அப்பதான் எடுத்து லோட் பண்ணி பார்த்தோம், கேமரா சரியா ஒர்க்கால. இன்னும் இமீடியட்டா போயிட்டு ஒரு நிக்கி 1000 அப்படின்னு ஒரு கேமரா ஃபர்ஸ்ட் நான் போய் வாங்கினேன். அதோட விலை வந்து அரௌண்ட் சம் 450 என்னமோ இருந்ததுன்னு ஒரு ஞாபகம். நானும் எங்கள் அப்பாவும் போய் மவுண்ட் ரோட்ல இந்த கேமரா ஃபர்ஸ்ட் வாங்கி அதில் தான் வந்து காஷ்மீர் போய் ஒரு ஷூட் எடுத்தேன். அது இப்போ வந்து நிறைய பேர் பீப்புள்ஸ் நிறைய கேமரா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பீப்புள் அஃபோர்டபுளா வாங்கக்கூடிய ரேஞ்சில ஒரு கேமரா, பெர்ஃபெக்ட் கேமரா அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க சார்? வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து என்ன இது வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து அஃபோர்டபிலிட்டின்றது ஒரு யார்ட் ஸ்டிக் இருந்தது, இன்னைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து பீப்புள் ஏர்னிங் லாட், அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெண்ட் பண்ற இந்த இதுவும் மனப்பக்குவமும் இப்ப நிறைய இருக்கு. அதனால இப்போ வந்து நான் ஒரு 1,00,000 ரூபா தான் உங்களுக்கு பட்ஜெட்டுன்னு நான் நினைச்சேன்னா, நீங்க என்கிட்ட வந்து இல்லை 2 லட்சம் வரைக்கும் நீங்க ஒரு நல்ல கேமரா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால அஃபோர்டபிலிட்டின்றது வரவங்களை பொறுத்து தான் இருக்கே தவிர நான் சொல்றேன் அஃபோர்டபிலிட்டி. ஓகே, நீங்க இவ்வளவு கேமராவை சேமிச்சு வச்சதுனால நான் கேக்குறேன், இப்போ ஒரு போட்டி போயிட்டு இருக்கு, ஹெச்டி கேமரா பெருசா இல்ல ஐபி கேமரா பெருசா? உங்களுடைய கருத்து இதுல என்ன சார்? கேமரான்றது ஒரு கருவி தான். ஆக்சுவலி படம் எடுக்கிறது வந்து அந்த ஆக்சுவலி இவரு சொன்ன பெரிய ஒரு ஃபேமஸ் வாசகம் இருக்கு, கேமராவோட கேமரா பிஹைண்ட் இருக்கிறவன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நாம் எப்படி கம்போஸ் பண்றோம், எப்படி ஷூட் பண்றோம் என்னன்றது தான் பெருசை தவிர, கேமரா வந்து ஒரு ஜஸ்ட் இட்ஸ் அன் எக்யூப்மெண்ட் அவ்வளவுதான். ஸோ ஒரு சில இதுல வந்து ஈவன் நார்மல் கேமராலேயே ஃபென்டாஸ்டிக் பிக்சர் எடுக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கேமராவை நாங்க பை பண்ண போறோம் அப்படின்னா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸை பார்த்து நாங்க வாங்கணும், இல்ல எந்த மாதிரியான கேமராஸை வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க?
கேமரா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே மிரர்லெஸ் இது ரேஞ்ச் வந்திருக்கு. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்புறம் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸே ஸ்டாப் ஆயிடுச்சு. இட்ஸ் நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ். ஏன்னா செல்ஃபோன்லேயே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா எல்லாம் எடுக்கலாம். ஒரு பேசிக் கேமரா நீங்கள் போய் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கு. எவ்ரி மந்த் புதுசா ஏதோ வந்துட்டே இருக்கு. அதனால எப்பவுமே வந்து லேட்டஸ்ட் என்ன கேமரா மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு வாங்குனீங்க தான் அது அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years வரைக்கும் அந்த கேமராவை நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். நீங்க வாங்கும் போதே பழைய கேமரா வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து வேல்யூவே இல்லாம போயிடும். இன்னைக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறதுனால என்ன இப்போ கேமரா வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எது லேட்டஸ்ட் வந்திருக்கு, எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வேணும்ன்றது பார்க்கணும். ஏன்னா நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் தேவை கிடையாது. ஒரு பேசிக் ஒரு டிராவல்காக தான் யூஸ் பண்ண போறீங்க, எப்போவாறு தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கேமரா இருந்தால் போதும். இல்லை இதே நீங்கள் ஒரு ஃபுல் ஹாபியா எடுத்து ஒரு வைல்ட் லைஃப் பண்ண போறீங்க, இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர் ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்மார்ட் போன் வந்ததுல இருந்து கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களே கேக்குறேன், ஸ்மார்ட் போன் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா இல்ல கேமராஸ் தான் பெஸ்ட்னு சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து அந்த லைன் இஸ் வெரி தின். ஸ்மார்ட் போன்ல வந்து உங்களால இன்னைக்கு வந்து எடுக்க முடியாதுன்றதே கிடையாது. ஓகே, கேமராவோட இன்னும் பெட்டராகவே எடுக்கலாம். வெரி ஈஸி டு ஹேண்டில், வெரி லைட் வெயிட். நீங்க எந்த ஆங்கிள் வேணா எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம். நீங்க கேமரால வந்து தேர் ஆர் சம் டிஃபிகல்டிஸ் ஹேண்ட்லிங் த கேமரா. பட் இஃப் யூஆர் உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தான் இருக்கு. ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டால போடுறது, அதுக்கெல்லாம் வந்து கேமரா இஸ் மோர் தென், யுவர் மொபைல் ஃபோன் இஸ் மோர் தென் இனஃப். பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ரியலி டன் அ வெரி எக்ஸலண்ட் ஜாப். ஆல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நார்மல் சாதா ஒரு ஸ்மார்ட் போன்னா கூட உங்களுக்கு கேமரா வச்சுதான் இன்னைக்கு ஸ்மார்ட் போனே அவன் விற்கிறான். கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை காமிச்சுதான் வந்து அவன் ஸ்மார்ட் போனே விற்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ் லென்ஸ், அந்த லென்ஸ், இந்த அப்படி இப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட் போன் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈட்டன் அவே த கேமரா மார்க்கெட். அதான் சொன்னேன், நான் சொன்னேன் பாயிண்ட் அண்ட் ஷூட்டே இன்னைக்கு கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் ஷூட் வாங்கி கொடுன்னு சொன்னீங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவே இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல. ஒரு நெக்ஸ்ட் லெவல் கேமரா தான் இருக்கு. பட் இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் இன் ஃபோட்டோகிராஃபி, யூ வாண்ட் டு லேர்ன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் யூ வாண்ட் டு பிரிண்ட் யுவர் பிக்சர்ஸ், அந்த இடத்துல வந்து கேமரா மாதிரி ஒரு இதை வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அதுல எடுக்கிற அந்த சுகமே வேற, அதுல வர ரிசல்ட்டே வேற. பிரிண்ட் வந்து இன்னைக்கும் வந்து பிரிண்ட்னு நீங்க போனீங்கன்னாக்க இந்த இதுல எடுக்கிற கேமரால எடுக்கிற வர நீங்க ப்ளோ அப் பண்ணலாம், எவ்வளோ வேணா பெருசு பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன்ல எடுக்கிறது வந்து பிக்சலேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு. இப்ப நிறைய பேர் வந்து புது கேமரா வாங்க முடியாம இருக்காங்க சார் பீப்புள்ஸ். அப்ப செகண்ட் கேமரா வந்து தேடி போறாங்க. செகண்ட் கேமரா வந்து எப்படி வாங்கணும் அண்ட் அதோடைய சட்டர் ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டும் வந்து பேரலா இப்போ வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஏன்னா நிறைய கேமராஸ் டே பை டே வந்துட்டே இருக்கும்போது பீப்புள் டென் டு செல் த ஓல்டு கேமராஸ் அண்ட் கோயிங் ஃபார் த நியூ கேமராஸ். அந்த ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம எல்லாமே இருக்கோம். இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டும் வந்து ஈக்குவலா ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல போய் வாங்கும்போது உங்க தெரிஞ்ச சோர்ஸ்ல போய் நீங்க வாங்குறது வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யூ. ஏன்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்னால எலக்ட்ரானிக் ஐட்டம் என்னைக்கு என்ன எப்படி அவுட் பிஹேவ்ன்றது சொல்றது பெரிய கஷ்டம். அதுல மெயினாக கேமரா போய் வாங்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம தெரியாத ஒரு இடத்துல போய் வாங்குறோம் அப்படின்னாக்க கேமரால வந்து ஷட்டர்ஸ் கவுண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு கேமரால இருக்கிற ஷட்டர் வந்து இவ்வளோ வாட்டி தான் வந்து அதை வந்து ஒர்க் பண்ணும். ஒரு 2 lakh கவுண்ட், 1.5 lakhs கவுண்ட் அப்படின்ற ஒரு இது வந்து கம்பெனிலே கொடுத்துருப்பான் ஒரு கேமராக்கு. அதுல வந்து அவங்க எவ்வளவு ஷட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அந்த கவுண்ட் சொல்லிடும். கேமராவை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஷட்டர் கவுண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா அது தெரிஞ்சு போயிடும் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. அந்த ஷட்டர் கவுண்ட் பார்க்கறதுக்கு வந்து இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்க ஒரு பிக்சரை கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கேமரா, என்ன மாடலு, ஷட்டர் கவுண்ட் எவ்வளவு ஆயிருக்குன்றது அதுவே சொல்லிடும். அதை வச்சு நீங்க வந்து
இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபங்கஸ் வந்து லென்ஸ்ல இருக்கா, இல்ல கேமரா வந்து டேமேஜ் ஆயிருக்கா, இல்ல பேட்டரியோட லெவல் எந்த லெவல்ல இருக்கு, அதெல்லாம் எல்லாமே பார்க்கணும். மெயினா கேமரா பார்க்கும்போது ஷட்டரை பார்க்கணும், லென்ஸ் பார்க்கும்போது அது லென்ஸ் வந்து ஃபங்கஸ் இல்லாம இருக்கா, இல்ல ஃபங்கஸ் அவங்க ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்களா, க்ளீன் பண்ணியிருந்தா அது அலைன் ஆயிருக்கா கரெக்டா, அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் தான் கேமரா செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கணும். இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு சார், அதனாலதான் கேமராவோட சேல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஒரு சைட்ல இதுவும் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல கேமராவோட சேலும் போயிட்டு இருக்கு. புது புது கேமரா வந்து அவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது இப்போ ஏஐ எல்லாம் வந்தப்புறம் இந்த ஏஐயோட சில இது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கேமராக்குள்ள வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து ஃபாலோ ஃபோக்கஸ் இருக்கு, ஒரு அனிமல் ஃபாலோ ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ வந்து மோட்டார் கார்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கு சாஃப்ட்வேர் உள்ள கேமராஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செல்போன் ஒரு இதுல வந்து போயிட்டே இருந்தாலும் கேமரான்றது இன்னைக்கும் ஸ்டில் அது வந்து இன்னொரு மார்க்கெட். அது அந்த மார்க்கெட் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஆர்டிஸ்டிக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாக்கா கேமரால தான் எடுக்க முடியும். செல்போன்ல அந்த அளவுக்கு எடுக்க முடியும், அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. வரும்போதே பார்த்தேன் சார், என்ட்ரன்ஸ்ல இருந்தே ரொம்ப அழகான பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, ரொம்ப கலை மிக்கதா இருக்கு. அதுல உங்களுக்கு ஃபேவரட் பிக்சர்னா எது சார் நீங்க சொல்வீங்க, இது வந்து எனக்கு கனெக்டான ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்லுவீங்க? கனெக்டான பிக்சர் அப்படின்னாக்கா நான் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி நிறைய பண்ணுவேன். ஓகே. ஆல்மோஸ்ட் நிறைய நான் கத்துக்கிட்டதே வந்து ஸ்ட்ரீட்ல தான். ஓகே. ஏன்னா ஸ்ட்ரீட்ல வந்து நீங்க நிறைய கத்துக்க முடியும். நீங்க தப்பு பண்ணதான் அது மேல அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு எடுத்ததுல வந்து ஆக்சுவலி கண்ணகி நகர்னு இங்க ஒரு இடம் இருக்கு, ஈசிஆர் பக்கத்துல. அங்க நாங்க ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போகும்போது ஒரு ஃபிஷ் கார்ட்ல வந்து 4 குழந்தைங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு தங்க அந்த ஃபிஷ் கார்ட் ஓட்டிட்டு இருக்காங்க, மிச்சம் 4 குழந்தைங்க உட்காந்துருக்கு. அவங்களோட ஓன் வேர்ல்டுல இருக்காங்க. அப்போ கேண்டிடா ஒரு போட்டோ எடுப்போம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் அதை வந்து என்கிட்ட இருந்து பிரிண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒரு பிரிண்ட் போட்டு கொடு. அதே மாதிரி எனக்கும் வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து அந்த கேண்டிட் அந்த ஜாய் இந்த ஃபேஸ் அதை வந்து நான் அந்த மொமெண்ட்ல கேப்சர் பண்ணது ஸ்டில் ஐ ரிமெம்பர் த போட்டோ ஆல்வேஸ். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார், நீங்க எப்படி இந்த போட்டோகிராஃபிக்குள்ள வந்தீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு போட்டோகிராஃபி மேல முடியும். அப்போ வந்து எனக்கு பாலு மகேந்திரா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். இப்படி ஒரு இதை வந்து அவரால் கொண்டு வர முடியுது அப்படின்னு தான் பாலு மகேந்திரா படத்தை பார்த்து தான் வியந்து போனேன். ஸோ சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்ததுனால ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சரி இந்த ஃபோட்டோகிராஃபி மாத்திரம் பத்தாது, நம்ம வந்து இந்த ஃபோட்டோ நெகட்டிவ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி வாஷ் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போ 12th ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஊருக்கிட்ட போய் நான் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இருந்தது ஊர்ல, அங்கே போய் நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் கற்றுக்கணும், டார்க் ரூம் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரே எனக்கு அப்போ எப்படி வந்து ஒரு ஃபிலிம் அந்த காலத்துலாம் ஃபிலிம் வந்து டெவலப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ்லேருந்து அதை பாசிட்டிவாக மாற்றுறது. ஸோ அதோட டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு அந்த கோர்ஸ் நான் முடித்தேன் 1984. ஓகே. 1884 I did black and white printing and developing of films. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்படி என்ன பண்ணணும் டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு மெல்லமா அப்படியே கேமராவோட இதில் அப்படியே நான் போனேன். போயிட்டு தென் 1997 இந்த பீரியட்ல வந்து நம்ம இல்லை சீரியஸாகவே இதில் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு, நான் பேங்க்ல ஒர்க் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட் ஆனார், அவரும் ஃபோட்டோகிராஃபர். அவர்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, உனக்கு இப்போ வந்து நீ கண்டிப்பா வந்து இந்த லைன்ல இறங்கணும், இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு வேஸ்ட் பண்றாங்க, சரி இறங்கிடுவோம். எல்லாமே வந்து அப்போ வந்து சேலரியும் கம்மி, ஃபேமிலி இருக்கு, ஸ்பெண்ட் பண்றது இந்த அளவுக்குலாம் அப்போ இதுக்கு வசதி கிடையாது. சரி ஒரு கேமரா வாங்குவோம்னு சொல்லிட்டு இப்போ நிக்கானோட கேமரா ஒன்று சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நிக்கான் FM10 ஒரு கேமரா அதான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிக்கான்லேயே நிறைய FP அது FM2 இந்த மாதிரி கேமராஸ்லாம் வாங்கி நிறைய லென்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி
நிறைய அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு 2007 அந்த பீரியட்ல. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து டிரைவின் இந்த உட்லண்ட்ஸ் இந்த மவுண்ட் ரோட்ல ஓகே. அங்கதான் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மீட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பத்தி கேமரா பத்தி எல்லாம் பேசிட்டு அப்போ என்ன பண்ணோம், சரி ஏன் நம்ம வந்து ஒரு கிளப் ஆரம்பிக்க கூடாது, இந்த ஹோட்டல்ல வந்து டிஃபன் சாப்பிடுவோம் அப்போ பேசுவோம் அங்க அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும், ஏன் நம்ம வந்து கிளப் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ சரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துன்னு கூகுள் தான் பண்ணி பார்த்தோம், சென்னையில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1857 பிரிட்டிஷ் ஒருத்தர் ஆரம்பிச்ச ஒரு கிளப் வந்து இங்க இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அது வந்து ஃபங்க்ஷனலா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்ததுல அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாம அப்படியே முடங்கி கிடந்ததுன்னு தெரிஞ்சது. சரி அதை போய் தேடி பார்த்து, ஏன்னா பிரிட்டிஷ் ஆரம்பிச்சு அவங்க பிரிட்டிஷ் வந்து நடத்திட்டு அப்புறம் இந்தியன்ஸ் அதை டுக் ஓவர் ஃப்ரம் த பிரிட்டிஷ். ஸோ இந்தியன்ஸ் வந்து ஒரு 40-45 இயர்ஸ் அதை நடத்தி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நடத்த முடியாம ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருந்ததுன்ட்டு அப்புறம் அது யார் பழைய ஆள் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசி அது வந்து ஒரு 2007 வந்து நாங்கள் திரும்பியும் அதை ரிவைவ் பண்ணோம் சொசைட்டியை எடுத்து. ஏன்னா ஒரு 150 இயர்ஸ் ஆஃப் லெகசி நம்ம மெட்ராஸ்ல, அதுவும் போட்டோகிராஃபி கண்டுபிடிச்சு கொஞ்சம் வருஷத்துக்குள்ளேயே இந்த சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டுலே நம்பர் 2 சொசைட்டி இந்த பிஎஸ்எம் போட்டோகிராஃபி சொசைட்டி மெட்ராஸ். ஸோ அந்த சொசைட்டியை போய் நாங்கள் ரிவைவ் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம். வேர்ல்டு வைடு வி ஹேவ் ரெகக்னிஷன். அண்ட் அதில் வந்து நான் நிறைய பொசிஷன்ஸ் நான் எடுத்து அதை வளர்த்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஷரராக இருந்தேன். அப்புறம் அந்த ஃபண்ட்ஸ் இல்லை, எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கி ஃபண்ட்ஸ் போய் நாங்கள் எங்கள் பணத்தை போட்டு இது பண்ணி அப்புறம் அதோட பிரசிடெண்ட்டாக நான் செலக்ட் ஆனேன். ஸோ பிரசிடெண்ட்டாக இருந்தேன், அப்புறம் செக்ரட்டரியாக இருந்தேன், தென் டைரக்டர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அதில் ஒர்க் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு தென் ஐ ஸ்டெப் டவுன். இன்னைக்கு என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹஸ் டேக்கன் ஓவர் த பொசிஷன்ஸ் அண்ட் தே ஆர் ரன்னிங் த சொசைட்டி வெரி வெல். எந்த இயர்ல பிரசிடெண்டா இருந்தீங்க சார்? நான் வந்து 2009 to 2011 அப்போ பிரசிடெண்டா இருந்தேன். அப்புறம் திரும்பியும் 2014 to 2016 வந்து அதோட செக்ரட்டரியா இருந்தேன். மத்தியில டைரக்டர் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்து இந்த கிளப்பை வளர்க்கறதுக்காக. இந்த கிளப்பை வளர்க்கறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன இருந்தது சார்? கிளப் தான் உயிர். கிளப் தான் அதை ஆபீஸ் போவேன், கொஞ்ச நேரத்து சொசைட்டி வந்துடுவேன். அங்கதான் எல்லாம் வருவோம், எல்லாம் டெய்லி மீட் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் டெய்லி மீட் பண்ணுவோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்றது, எப்படி கொண்டு போறது, எக்ஸிபிஷன் வைக்கிறது, இதெல்லாமே வந்து அந்த சொசைட்டி மூலமாக தான் அப்படியே நான் வளர்ந்து வந்திருக்கேன். நீங்க சொல்லியிருந்தீங்க பாலு மகேந்திரா சாருடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய படங்கள்ல உங்களுக்கு மிக ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா என்ன? பிடிச்ச படம்னு எதுவுமே இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொன்னும் ஒண்ணு மூடு பனி இந்த மாதிரி ஒண்ணு எடுத்தீங்கன்னா அந்த ஊட்டியே வேற மாதிரி காமிச்சிருப்பார். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு படமும் ஒரு மாதிரி. இந்த அவரோட லைட்டிங்கு அந்த இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சின்ன வயசுல அப்போ வந்து பாலு மகேந்திரா பார்க்க முடியல. நான் பிரசிடென்ட் அனுப்புறோம், வீட்டுக்கு போய் அவரை கூட்டின்னு வந்து ஒரு வாட்டி அவரை சீஃப் கெஸ்டா கூட்டின்னு வந்தோம். அவர் வந்தவர் எங்களோட ஒரு 3 hours உட்காந்து போட்டோகிராஃபி பத்தி பேசிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தது சார்? எப்பவுமே வந்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை காப்பி பண்ணதான் நிறைய பார்ப்போம், இல்ல அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ண பார்ப்போம். ஸோ நான் ஒரு வாட்டி எடுக்கும் போது பாலு மகேந்திரா எடுத்திருந்தா இப்படிதான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். ஸோ அந்த டைரக்ஷன், அந்த லைட் இந்த பக்கத்துல இருந்து வருதுன்னா நம்ம இன்னொரு இடத்துல இருந்து போய் எடுத்தா அந்த டைரக்ஷன்ல இருந்து லைட்டிங்கே வேற மாதிரி மாறி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை கேட்கணும் மைண்ட்ல போயிட்டே இருக்கு சார். நீங்க என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு முதல்ல? ஏன்னா இவ்வளோ கேமரா சேகரிச்சு வச்சிருக்கேன், அதனால என்ன ஆம்பிஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆம்பிஷன் பாத்தீங்கன்னாக்க உலகத்துல இருக்கிற ரேரஸ்ட் கேமரா வந்து வாங்கணும், அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. அது தகுந்த மாதிரி அந்த இதுலதான் வந்து நான் சில கேமராஸ் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சேன்.
சில கேமராஸ்லாம் வந்து இப்போ தேடி பார்த்தா கூட கிடைக்காது. இந்த மாதிரி கேமராஸ் என்கிட்ட இப்போ நான் வச்சிருக்கேன். ஓகே. அண்டு இதுல வந்து நிறைய அச்சீவ் பண்றது இன்னும் நிறைய இருக்கு ஃபோட்டோகிராஃபில. இப்போ ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு புது புது டெக்னிக்ஸ், புது புது கேமரா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்ன என்னோட ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபிலிம்லேருந்து வந்திருக்கோம். ஃபிலிம்லேருந்து அப்புறம் என்னாச்சு, மெல்லமா கேமராவே வந்து டிஜிட்டல் கேமராவா மாறிச்சு. டிஜிட்டல் கேமராலேருந்து அப்புறம் கார்டில் ஃபிலிம் இல்லாமல் கார்டில் ரெக்கார்ட் பண்ற கேமரா டிஎஸ்எல்ஆர் ஆச்சு. டிஎஸ்எல்ஆர்லேருந்து இப்போ மிரர்லெஸ் வந்துருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டாங்க. அப்போ ஃபிலிம்க்கு அப்புறம் வரலாம், ஃபிலிமோட நின்றுட்டாங்க. இன்னும் அவங்களால அதை வந்து அடாப்ட் பண்ண முடியல. நான் எப்பவுமே வந்து சேஞ்சஸ்க்கு வந்து ஐ எம் ஓப்பன். இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா முதல்ல அதை போய் தெரிஞ்சு என்ன சேஞ்ச் பண்ணிப்பேன். இல்லை நான் அப்படிதான் எடுப்பேன், இதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இது அவைலபிள்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஐ ஹவ் சீன் த டெவலப்மெண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து மிரர்ஸ்ல வந்து நிற்கிறேன், நாளைக்கு அது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஓகே. இந்த மாதிரி கேமராஸை சேமிச்சு வைக்கிறதுல உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு சார்? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இது வீண் செலவு பண்றீங்க, கேமராஸை வாங்கி குவிக்கிறீங்க. அதுல வந்து என்னோட வைஃப் வந்து ரியலி ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் ஹர். ஓகே. லேடிஸ்னாவே நகை தான் வீட்டுல, லேடிஸ்னாவே நகை தான் வாங்கி சேகரிச்சு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இது நான் வந்து இதுதான் சேகரிச்சு வச்சேன். ஓகே. அவ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்கி வச்சுங்க அப்படின்னு. ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆம்பிஷனுக்கு பின்னாடியும் வந்து பயங்கரமான சப்போர்ட். இந்த மாதிரி என் பசங்க எல்லாமே வந்து நான் புதுசா ஒண்ணு வாங்குறேன்னா அதை எடுத்து வந்து சின்ன இதுன்னு தெரிஞ்சுப்பாங்க, பார்ப்பாங்க. ஸோ தேர் ஆல்சோ ஸ்லோலி இன் டு திஸ் லைன். அண்ட் ஆஃப்டர் மீ ஐ ஆம் ஷூர் தட் தே வில் கேரி ஃபார்வர்ட் திஸ் லெகசி. அப்ப உங்க கூடயே அவங்களும் ஆர்வம் பெற்று ஆல்மோஸ்ட் இது என்ன இருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும், நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அவங்களுக்கும் அந்த ஹிஸ்டரி, அந்த கேமரா எப்படி வந்திருக்கு, எப்போ யூஸ் பண்ணாங்க, எல்லாமே அவங்களுக்கு நான் எடுத்து வந்தோன்னு அவங்களுக்கும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்துல ஐ எம் வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன். இப்போ கேமராஸ்லாம் வந்து சேஃப்டிக்கு வாங்க போய் இப்போ அன்சேஃப்டியா மாறிடுச்சு சார். இப்போ வீட்டுல வந்து இந்த கேமரா, ஸ்பை கேமராஸ்ல வைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? இப்போ கேமரானா சேஃப்னு நினைக்கிறீங்களா இல்ல அன்சேஃப்னு நினைக்கிறீங்களா? எல்லா இதுலயும் வந்து மிஸ்யூஸ்ன்றது நாட் ஒன்லி இன் கேமரா, இது ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைஃப் தேர் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்யூஸ். அது வந்து ஆக்சுவலி நம்ம வளர்ந்த விதம், நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இதெல்லாம் வருது. இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் வேர்ல்ட். இட்ஸ் வேர்ல்ட் இஸ் பிகம் வெரி டேஞ்சரஸ். நம்ம வந்து பார்க்க போனா ஆக்சுவலி குரங்கிலிருந்து மனிதன் வந்திருக்கான். மனிதன்லேயே நெக்ஸ்ட் நீ லெவல் போனோம். மனிதன் வந்து பின்னோக்கி தான் போறான். மனிதன்லேயும் திரும்பி பின்னோக்கி போறதுதான் வந்து இன்னைக்கு சீரழிவை தான் பாக்குறான். நிறைய டெவலப்மெண்ட்டும் இருக்கு, சீரழிவும் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். அது வந்து நம்ம தான் வந்து பத்திரமா இருக்கணும். அண்ட் வி ஹோப் தட் த சொசைட்டி வில் சேஞ்ச் ஃபார் த பெட்டர். இன்னைக்கு இருக்கிற கேமரா லவ்வர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? கேமரா லவ்வர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ற வரது இருந்தா, எடுத்த உடனே நல்ல படம் எடுக்க முடியாது. ஓகே. எல்லாருமே இன்னைக்கு வரவங்க வந்து அப்படிதான் வராங்க. எடுத்த உடனே காஸ்ட்லி கேமரா நல்ல படம் எடுக்கும் அப்படின்னு தான் வராங்க. காஸ்ட்லி கேமரா நல்ல படம் எடுக்காது. நீ தான் எடுக்கணும். எந்த கேமரா இருந்தாலும் நீ தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கேமரா வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தான். அதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துருப்பான், சில இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பான். கேமரா வந்து எடுக்கவே எடுக்காது. எல்லாமே வந்து அந்த மேன் பிஹைண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் டுடே. கேமரா வந்து உங்களுக்கு எய்ட் பண்ணும், அவ்வளோதான். நீங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இட்ஸ் அன் எய்ட், இட்ஸ் அன் எக்யூப்மெண்ட், ஸ்டில் இட்ஸ் அ மெஷின், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு சொல்றது என்னன்னாக்க சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோகிராஃபிலும் அதே தான் நான் சொல்லுவேன். எடுக்க 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 தான் வந்து உங்களுக்கு அந்த பார்வை மாறும், எப்படி எடுக்கணுன்றது எல்லாமே வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஸோ ஸ்லோவாக டெவலப் பண்ணிட்டு வாங்க. டெஃபினெட்லி எனிபடி கேன் பிகம் அ கிரேட் ஃபோட்டோகிராஃபர். எனிபடி. நான் சொல்ற வர்றது எல்லாமே அப்படிதான்.
இவர் தான் ஆவாரு, அவர் தான் ஆவாரு, உனக்கு தான் திறமை இருக்கு, எனக்கு தான் திறமை இருக்கு. எல்லாருக்குமே திறமை இருக்கு. இன்ட்ரெஸ்ட் தான் இஸ் பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது இருந்தால் கண்டிப்பா பெரிய போட்டோகிராஃபர் ஆகலாம். உள்ள என்ட்ராரும் வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள டைகர் எங்க ஆப்போசிட் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம் எப்படி லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்ததே கிடையாது, ஃபிலிமே பார்த்ததே கிடையாது. எப்படி லோட் பண்றது, நிறைய பேர் வருவாங்க. சில இப்போ ரொம்ப இது கேமராஸ்க்கெல்லாம் வந்து அது கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க.